பிரதமர் மோடிக்கு ஜோர்டானில் சிறப்பான வரவேற்பு. பாதுகாப்பு நெறிமுறைகளை மீறி ஜோர்டானின் பட்டத்து இளவரசர் 2ஆம் அல் ஹுசைன் பின் அப்துல்லா பிரதமர் மோடியை நேரில் சென்று வழி அனுப்பினார். பிரதமர் நரேந்திர மோடியை இளவரசர் 2ஆம் அல் ஹுசைன் பின் அப்துல்லா தனது தனிப்பட்ட காரில் ஜோர்டான் அருங்காட்சியகத்திற்கு அழைத்துச் சென்றார். அண்ணாமலை vs விஜய் அரசியல் அட்வைஸ். தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் பேச வேண்டிய இடத்தில் பேசுங்கள், அரசியலில் கம்முனு இருக்க முடியாது என அண்ணாமலை அட்வைஸ் செய்துள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் விஜய் அமைதியாக இருப்பது சரியல்ல என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். டெல்லியில் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் கட்டாயம். டெல்லியில் மாசு தர சான்றிதழ் அதாவது பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சான்றிதழ் இருந்தால் மட்டுமே வியாழன் முதல் பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் வழங்கப்படும் என்று டெல்லி அரசு அறிவித்துள்ளது. காற்று மாசு மோசமாகி வரும் சூழலில் மாசு கட்டுப்பாட்டு சான்று இல்லாத வாகனங்களுக்கு பெட்ரோல் விற்பனை இல்லை என டெல்லி சுற்றுச்சூழல் அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா அறிவித்துள்ளார். டெல்லி காற்று மாசு அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா பேட்டி. தலைநகரில் கடுமையான காற்று மாசு நிலவும் சூழலுக்கு மன்னிப்பு கேட்ட சுற்றுச்சூழல் அமைச்சர் 10 மாதங்களில் எந்த அரசாலும் காற்றின் தரத்தை மாற்ற முடியாது என்றும் கூறியுள்ளார். ஆம் ஆத்மி அரசால் ஏற்பட்ட இச்சூழலை மாற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 100 நாள் வேலை திட்டம். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 16.31 லட்சம் பேர் 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலை நாகை கம்யூனிஸ்ட் எம்பி வை செல்வராஜ் எழுப்பிய கேள்விக்கு மத்திய இணையமைச்சர் கம்லேஷ் பஸ்வான் தெரிவித்துள்ளார்.